வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம தரிசனம் பண்ண போற கோவில் படே சாஹிபு சித்தர் பீடம் ஜீவசமாதி கோவில். படே சாஹிபு ஜீவசமாதி விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி போற வழியில உள்ள கண்டமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல உள்ள சின்னபாபு சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு. விழுப்புரத்துல இருந்தும் பாண்டிச்சேரியில இருந்தும் நம்ம பஸ்ல வந்தோம்னா கண்டமங்கலம் ஊர்ல தான் இறங்கணும். அங்க இருந்து நம்ம பஸ் வசதி கிடையாது, ஆட்டோல வரணும் அல்லது நடந்து வரணும். கண்டமங்கலத்துல இருந்து கோவில் 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. விழுப்புரத்துல இருந்தும் பாண்டிச்சேரியில இருந்தும் நம்ம ரயில் மூலமா வந்தோம்னா சின்னபாபு சமுத்திரம் ஸ்டேஷன்ல இறங்கணும். அங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துல கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம படே சாஹிபு ஜீவசமாதி கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் கோயிலோட வெளிப்புற தோற்றம். கோயிலுக்கு 2 பக்கமுமே பார்க்கிங் வசதி இருக்கு. சொந்த வாகனங்கள்ல வர்றவங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது, நம்ம கோயிலுக்கு வந்துடலாம். பஸ்ல வந்தோம்னா ஆட்டோல தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். கண்டமங்கலத்துல இருந்து ஆட்டோவுக்கு 100 ரூபா கேட்கிறாங்க. நண்பர்களே, நம்ம இப்ப சக்தி வாய்ந்த படே சாஹிபு ஜீவசமாதி கோயிலுக்கு உள்ள போய் தரிசனம் பண்ணலாம். சிவபெருமான நம்ம வணங்கையில தென்னாடுடைய சிவனையே போற்றின்னு வணங்குறோம். அடுத்த வரி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றின்னு வணங்குறோம். இந்த எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றின்னு வணங்குறோம் பாத்தீங்களா? இந்த வரிக்கு இலக்கணமா படே சாஹிபு பிறப்பால ஒரு முஸ்லீம், மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து சிவனோட அருளால சித்தரா மாறினவர் தான் படே சாஹிபு சித்தர். படே சாஹிபு சித்தர் யார்கிட்டையுமே பேச மாட்டாரு, மௌனமாவே இருப்பாரு. தன்னை நாடி வர்ற பக்தர்களுக்கு மௌனமாவே இருந்து தன்னோட கண் பார்வையாலேயே நோய்களை சரி பண்ணியிருக்காரு. இவரால குணமடைஞ்சவங்க நிறைய பேரு இன்னைக்கு வரைக்கும் இவரை வணங்கி குணமடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவரோட ஜீவசமாதிக்கு முன்னாடி வலது பக்கம் விநாயகரோட சிலை இருக்கு. இந்த சிலைய இவரே கையால பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு வந்திருக்காரு. கோவிலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் இந்த மகிழ மரம் இருக்கு. படே சாஹிபு சித்தர் உயிரோட இருக்கையில இந்த மகிழ மரத்துக்கு கீழே இருந்துதான் தன்னை நாடி வர்ற பக்தர்களோட நோய்களை குணப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கும் இங்க வர்ற பக்தர்கள் இந்த மகிழ மரத்துக்கு கீழே இருந்துதான் வேண்டுதல்களை சொல்றாங்க, வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு இந்த மரத்தை 11 முறை வலது பக்கமா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தி வர்றாங்க. இங்க வந்து வேண்டிக்கிற பக்தர்களோட வேண்டுதல்கள் உடனடியா நிறைவேறுது. இந்த கோவில் பூசாரியான சதீஷ் படே சாஹிபு சித்தரை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். என் பேர் சதீஷுங்க. நான் வந்து மகான் படே சாஹிபு பூசாரியா இருக்கேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், விக்கிரவாண்டி வட்டம், கண்டமங்கலம் வந்து சின்னவாசம் கிராமத்துல ஐயா வந்து கோயில் இருக்கு. இது வந்து பிறப்பால முஸ்லீம், வந்தெல்லாம் இந்துக்கள் வந்து சிவபக்தர். இது வந்து வடக்கு திசையிலிருந்து வந்தவர். எந்த மத்திய கிழக்கு ஆசியா சொல்லுவாங்க, இமயமலையிலிருந்து வந்தாரு. வரவில் எல்லாரும் வைத்தியம் பார்த்து லாஸ்டா தான் இங்க வந்தாரு. இங்க பார்த்தோம்னா பக்கத்துல மண்டகப்பட்டு, ராமநாட்டுக்குள்ள, திருக்குனூர், பண்ணகுப்பம், வந்தாமலை, தெங்கிண்ட இடம் மாறி மாதிரி இங்க இருக்கு. கோயில் தலைவச்ச மகிட மரம், அந்த மத்தகள் தான் மேக்சிமம் தியானியில உட்காந்துருப்பாரு. பக்கத்துல சிவகோயில் சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கம் பார்த்தோன்னா இமயமலை அடி 2 அடியும் கிணத்துல இருந்து ஒளிபடார்கள் நிசதார கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை தந்து ஐயா கைப்பட்டு சிவலிங்கமா வந்து சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கம் என்ன பேசுனா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பார்க்கும்போது இவரை பார்த்துட்டு போனா அதுக்கான பலன் இவருக்கு பேரு. இவரு பேரு அருணாச்சலேஸ்வரர் தான். அதுமாதிரி நம்ம கோயில் உள்ளே வந்து விநாயகர் சிலைங்க, அந்த விநாயகர் சிலை பார்த்தா ஐயா கையாலே செஞ்சு வழிபட்ட விநாயகர் இது. அதே மாதிரி கோயில் முக்கிய நாள் விசேஷ நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய், வியாழன், ஞாயிறு, வாரத்துல 3 நாள் விசேஷ நாள். அதே மாதிரி மாதத்துல ஆயுள நட்சத்திரம் விசேஷம். ஐயா நட்சத்திரம் ஆயுள நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளுமே வந்து கோயில் ஃபுல் டே தவிர எந்த டைம் வேணாலும் வந்துட்டு போகலாம். காலையில 6 நைட் 8 உள்நட, இரவு தங்கிட்டு பாருங்க. கோயில் உள்ளே தங்கிட்டு போனா செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த 3 நாள் இரவு தங்கலாம். மனப்பிரச்சனை, உடம்பு பிரச்சனை கோயில் உள்ள தங்கிட்டு போறது ரொம்ப விசேஷம். அதுவே வந்து மற்ற கோயில வந்து பிரதட்சணை வளருங்க, இவரை மட்டும் அப்பிரச்சனை ஆன்டி கிளாக்கஸ் வளரணும். கோயில ஒரு சுத்துல 3 சுத்த பார்த்து மரத்தை சேர்த்து வளரணும். உங்க கோரிக்கை வேண்டில் ஏதா இருந்தா மரத்த சிலைக்கிட்ட வேண்டிட்டு மரத்தை மட்டும் தனியா பண்ணணும் சுத்து, அது ஆன்டி கிளாக்கஸ் தான் வளரணும். அதையா சுத்தணும். ஐயா ஜீவசமாதி தான் இங்க வந்து மேக்சிமம் மத்தகள் தான் ஜாலிப்பேன். அப்ப நோயாளி பார்த்தோம்னா பிரச்சனை கண்பார்வை சேர்ப்பு விபூதி கொடுப்பாரு, அவருக்கு கொட்டாங்க தண்ணி கொடுப்பாரு. யார்ட்டு பேச மாட்டாரு, சைக்கிள மரத்தை சுற்றுவார். அதனால கோரிக்கை வேண்டில இருந்தா மரத்த சிலை வேண்டிட்டு மரத்தை மட்டும் பண்ண சுத்து.
அது யாருக்கும் பேச மாட்டாங்க. எப்படி சுத்தம்னா சைகையால சுத்தம்னா அவர் தியானம் இல்லை பண்ணி உங்களுக்கு யாரை சுத்த சொல்லணும் அவங்களுக்கு அசதியாக குரல் அவங்க சுத்துவாங்கன்னா இப்பதான் கணக்கு 11 சுத்து. அப்ப கணக்கு இல்லாம சுத்துவாங்க. சுத்திட்டு மயக்கி மூட்டை விழுந்தோடனே ஏந்தோடனே அந்த பிரச்சனை சரியாயிடும். அதுக்கடுத்து அவங்க இது இப்போ அந்த மாதிரி யாரும் சுத்தம் இந்த காலகட்டத்தை. அதனால கணக்கு 11 சுத்து, கல்யாணம் குழந்தைல மட்டும் 21 சுத்து சுத்திட்டு உட்காந்து இருந்தா பண்ணும். அதே மாதிரி ஜீவசமயம் 4 வருஷங்கள் சொல்றாங்க. எந்த வருஷம் யாரும் கட்டாது. நம்ம ஐயா இங்க இருக்கான்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ண அனுப்பிச்சு இப்போ 160 குரு பூஜை முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஜீவசமயம் குளத்து பக்கம் காடா இருக்குமா. காட்டுல ஆடு மேய்க்க பசங்க ஐயா பள்ளம் ஒன்று போறாரு. பள்ளம்னு ஐயா கொஞ்சம் மண்ணு மூடுறாங்க. எதிர் திசையில மிட்டாய் கொடுப்பான். இது வாடிக்கையா நடக்குது. ஜீவசமயம் 12 உட்காந்து மண்ணு மூட்டோன்னு எதிர் திசை வரல மிட்டாய் வச்சு பசங்க அழைய ஆரம்பிச்சோன்னு சமாந்து கை மட்டும் மேல மண்ணு கொடுத்தோன்னு விரும்ப மிட்டாய் வீட்டுக்கு எடுத்துமே. வீட்டுக்கு பிறகு எப்படி மிட்டாய் இது ஐயா தரணும் 12 உட்காந்து மண்ணு மூணு மிட்டாய் எடுத்து சொன்னாங்க. ஊர்ல இருக்க பெரியவங்க வந்து ஐயா இங்கே ஜீவசமயம் இங்கே வழிபாடு பண்ணி அசரீதியா சொன்னது இங்கே வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுதான் இந்த இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்துல சித்துக்கள் நிறைய செய்யும். அது சொல்லி கேட்டு எல்லாருமே எனக்கு கருத்து 2000 அண்ணா தேட்டர் அப்படின்னு சென்னையில இருக்கு. அவர் காந்தில கேன்சர் பேஷண்ட். அவருக்கு கேன்சருக்கு அகத்தியர் புக்கு படிக்கிறேன். நம்ம சித்தர்கள் பத்தி எல்லாத்தையும் மருத்துவத்தில் இவர் தங்கிட்டு போன விசேஷம் புக்கில் அவர் இரவு தங்குறாரு. இரவு தங்கும்போது அவர் கனவு ஐயா பெரம்பல் அடிக்குமா கனவு வருது. காலையில இந்த மாதிரி பெரம்பல் அடிக்கும்போது போய் அவர் கிளினிக் ஸ்கேன் பண்ணி கேன்சர்ல அவர் தான் சுத்தம் பண்ணிட்டு 2000 நம்ம கோயில் கட்டி கொடுத்தாரு. அது மாதிரி வழிபாடு எல்லாரும் எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க மதத்தை பத்தி வர முடியாது. சரிங்களா, எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்ப முஸ்லீம் முஸ்லீம் வருவாங்க, கிறிஸ்டின் வராங்க, இந்துக்கள் மூணு மதத்தை கொண்டு எல்லாருமே வழிபாடு பண்ணிட்டு முக்கிய ஸ்தலமா இருக்கு. இங்க வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு விபூதி கொடுக்குறாங்க, துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க, பச்சை கலர் கயிறு கையில கட்டி விடுறாங்க. மகான் ஸ்ரீ படே சாஹிபு ஜீவசமாதி திருக்கோவில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கு. அதனால இந்த கோவில்ல தினந்தோறும் மதியம் 50 பேருக்கு அன்னதானம் வழங்குறாங்க. இது போக வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் இங்க பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. இந்த பகுதியில் உள்ள வழக்கப்படி சாப்பாட்டுக்கு முதல்ல புளிக்குழம்பு, அடுத்து சாம்பார், அடுத்து ரசம், இந்த ஆர்டர்ல தான் இங்க பரிமாறுறாங்க. என்னுடைய பெயர் பாஸ்கரன். புதுச்சேரி விசல்கோட்டை ஊர்ல. பாஸ்கரன் ஐயா இந்த கோவிலுக்கு 12 வருஷமா தொடர்ந்து வர்றதாகவும் செவ்வாய்க்கிழமை தோறும் இங்க வந்துறதா சொல்றாரு. இந்த கோயில்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கதா சொல்றாரு. வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு. கோவிலோட மைக் செட்ல பாட்டு பாடினதுனால ஐயா சொன்னது சரியா கேட்கல. அவர் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என் பேர் பெருமாள், அரும்பாத்துப்புறம் பாண்டிச்சேரி. பெருமாள் ஐயா கடந்த 5 வருஷமா இந்த கோவிலுக்கு வர்றதாகவும், இந்த கோயிலுக்கு வந்தா மனசு நிம்மதியா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கிறதாகவும், அவரோட பசங்க நல்லா படிக்கிறதாகவும் சொன்னாரு. மகான் படே சாஹிப், நான் 20 வருஷமா வரேன். என் பேர் பச்சைவாழி, பண்ணக்குப்பம். 20 வருஷமா வரேன். கடவுள் என்ன வேண்டுனாலும் படே சாஹிப் கரெக்டா கொடுக்குறாரு. எது வேண்டுனாலும் கரெக்டா நிறைவேறுது. அவர் இடத்துல யார் என்ன வேண்டுனாலும் ஒன்றும் கரெக்டா தான் செய்யறாரு. அவர் எந்த குறையும் கிடையாது. ஆனா அவருக்கு நான் 20 வருஷமா வரேன். நல்லா தான் இங்க வந்தோன்னே நல்லா தான் இருக்கிறேன். வர மக்களும் எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன், பரவாயில்ல இங்க சொல்லிட்டு சொல்றாங்க. கடவுள் நல்லா தான் வைக்கிறாரு. மகான் படே சாஹிப். ஓம் சத்குரு ஸ்ரீ மகான் படே சாஹிப் பொற்பாத கமலங்களே சரணம். ஐயா படே சாஹிப் கோயிலில் உள்ள சாமியார், நான் கேட்டதுக்கு என் பேர் சாமியார்னே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கோயில்ல ஆரம்பத்துல இருந்து இங்க இருக்கிறவரு இவர்தான். மகான் படே சாஹிபோட சித்து விளையாட்டுக்களை நிறைய சொன்னாரு. மைக் செட்டோட தொந்தரவால சரியா நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியல. ஐயாவுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம். நம்மளும் மகான் ஸ்ரீ படே சாஹிபுவை வேண்டிக்கிருவோம். ராமதேவ சித்தர் எப்படி இந்தியால இருந்து அரபு நாடுகளுக்கு போய் அங்க உள்ள மக்களுக்கு வைத்தியம் பார்த்து யாகோபு அப்படிங்கிற பெயரோட புகழோட திகழ்ந்தாரோ, அது மாதிரி
மகான் படே சாஹிபு அந்த பக்கம் இருந்து இங்க வந்து இங்க வர்ற பக்தர்களுக்கு நோய்களை தீர்த்து இன்னைக்கு வரைக்கும் இங்க வர்ற பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு. நண்பர்களே, உடல் அளவுலையும் மனசு அளவுலையும் பிரச்சனைகளோட இருக்கவங்க மகான் ஸ்ரீ படே சாஹிபுவோட ஜீவசமாதிக்கு வந்து வேண்டிக்கங்க. அவரோட அருளால நலம் பெறுங்க, வளம் பெறுங்க. வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறந்துடாம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.